ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு வருவாய்த்துறை சார்பில் நில ஆவணங்களை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்காக புதுசா ஒரு சேவையை வந்து ஆன்லைன்ல இருந்து வெப்சைட்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பட்டாச்சிட்டாவை எப்படி வந்து வியூ பண்ணி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம இடத்தோடைய ஒருங்கிணைத்த நில ஆவணத்தையும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கறது மாதிரி ஒரு புதுசா ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த ஒருங்கிணைத்த நில ஆவணத்தை வந்து எப்படி வந்து செக் பண்றது, அந்த ஒருங்கிணைத்த நில ஆவணங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில், அதாவது வருவாய்த்துறையில இருந்து ஒரு ஹாப்பியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நம்ம சொல்ல முடியும். இதை இன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, நம்ம பட்டாச்சிட்ட வந்து நம்மளுடைய லேண்டா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பட்டாச்சிட்டாவை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இ சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் வந்து இணையவழி சேவைகள்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்க முடியும். அதுல புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த டேப் அப்படிங்கிற வந்து கொடுக்கல. அதாவது ஒருங்கிணைத்த நில ஆவணம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து புதுசா வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நம்மளுடைய மாவட்டம், நம்ம வட்டம், நம்ம கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டேப் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ உங்களுடைய லேண்டை வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும். உங்க லேண்டோடைய உரிமைதாரோட பேர் வந்து யாரு, அந்த லேண்டோடைய இயர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, வருவாய்த்துறையால வந்து எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயர்ஸ் வந்து ஒதுக்கீடு உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வட்டம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வட்டத்தை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிராமம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கிராமத்தை நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ஸோ நீங்க வந்து உங்களுடைய சர்வே நம்பர் வந்து கேட்கும். உங்க லேண்டோடைய சர்வே நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்து அப்படியே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே சர்வே நம்பருக்கு பக்கத்துல சப்டிவிஷன் நம்பர், அதாவது உட்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும். அதையும் செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து அப்படி கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்டிகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு மொத்தமா இன்டிகிரேட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிட்டா வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம சர்வே நம்பர் போட்டோ இல்ல வந்து நம்மளோட பட்டா நம்பர் போட்டோ டைரக்டா நமக்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பேர் என்ன, நம்மளுடைய அப்பா பேர் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரும். அதுக்கு கீழே வந்து அந்த இடத்துடைய வகை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நஞ்சையா பூஞ்சையான்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி வந்து அந்த லேண்ட் வந்து எவ்வளவு ஏர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஏர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சென்டர்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 19 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2.47 நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண மல்டிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து நம்மளுக்கான அந்த சென்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த அதே மாதிரி ஆப்ஷன் வந்து இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே வந்து கிடையாது. அடிஷனலா வந்து நம்மளுக்கு ரைட் சைட்ல வந்து புலப்படம் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லா லேண்டுக்குமே இன்னும் வந்து வரல. குறிப்பிட்ட லேண்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த புலப்படத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது எஃப்என்பியுமே உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்னதா குட்டி பாக்ஸ் போட்டு எஃப்என்பி பக்கத்துல இருந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுல அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா மண்ணோடைய தரம் அப்படிங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துருது. நம்ம லேண்ட் வந்து நம்ம மண்ணோடைய தரம் அப்படிங்கிற டேப்ல உங்களுடைய மண் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிற தரத்தை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாசன ஆதாரம் அப்படிங்கிறது ஏயா இல்ல பியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வகைப்பாடு நம்ம லேண்ட் வந்து நஞ்சையா புஞ்சையான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றாங்க. ஓனருடைய பெயர், அவங்க பேரு, அவங்களுடைய கணவர்னா கணவர் பேரு, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மனைவியா மனைவி பெயர் போட்டு இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் நேம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைத்த நில ஆவணம் அப்படிங்கிற டேப் வந்து சொல்லுவோம். இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலும் கூட மேல வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான பிரிண்ட் அவுட்டையும் நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட். இதை நீங்க பிடிஎஃபாவும் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பிடிஎஃப் கூட நீங்க வந்து சேவ் வந்து பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாகின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணணும் தேவையில்லை. டைரக்டா ஓடிபியே இல்லாம நம்ம உள்ள வந்து போய்க்கலாம். பட் இது வந்து ஆன்லைன் சிட்டாவான்னு கேட்டீங்கன்னா இது சிட்டா வந்து கிடையாது. இது வந்து ஒரு சிட்டாவுடைய எக்ஸ்ட்ராக்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டிகிரேட்டட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லலாம். டெப்தா ஒருங்கிணைத்த ஒரு ஒரு லேண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்போட பண்ணி அதை நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரு டேட்டாவா நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். ஸோ உங்களுடைய லேண்டுக்கு இந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற மறக்காம ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிற மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஓடிபி இல்லாம டைரக்டா நம்ம இந்த ஆப்ஷன் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வராங்க, இ சேவையில வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்ல முடியும். ஒரு கஸ்டமர் வராங்க, எனக்கு வந்து டக்குன்னு குயிக்கா வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து என்னோட சிட்டா வந்து வேணும் அப்படின்னா ஓடிபிலாம் அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகாம ரொம்ப கம்மி, ஒரு நாளைக்கு வந்து 5 ஓடிபி தான் வந்து ஜென்ரேட் ஆகும் ஒரு நம்பர்ல.
அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல நம்ம வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த மாதிரி மெத்தட யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்னா, ஓனருடைய பேர் என்ன? அவங்களுடைய சர்வே நம்பர் என்ன? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டக்குன்னு போட்டு பார்த்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்காக இத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.